அதான் இறங்கியாச்சு. இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது. ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம். நாம யாரு, நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். அதை நிரூபிக்க அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்லை, அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம், ஆனா களம் இருக்க முடியாது. அந்த களத்துல நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரிகள் தானே. நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே, அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இந்த மாநாட்டில் இப்போ ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மளோட இந்த இயல்பான அடிப்படையான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம், சாதி, இனம், மொழி, பாலினம், ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா? இல்லையே, நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கே. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. அடாடாடாடாடா, இந்த ஊழல் இருக்கே, அது அப்படியே எல்லார் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு. இது எந்த அளவுக்கு 100% ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வேற வழி இல்லை, அதை ஒழிச்சுதான் ஆகணும். அது வேற கதை, அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம்.